ஹோட்டல் ஸ்டைலில் டிஃபன் சாம்பார் வீட்லேயே செய்யலாமா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பிளேட் இட்லி காலியாகுங்க. ஒரு குக்கரில் 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 6 தக்காளியை 4 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, 2 கத்திரிக்காவை சேர்த்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு தவாவில் 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 5 மிளகு, 2 ஸ்பூன் தனியா, 6 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆனதும் ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு வெந்ததும் ஒரு ஸ்மாஷர் இல்லைன்னா மத்து வச்சு பருப்பும் வெஜிடபிள்ஸும் நல்லா மசிச்சு விடுங்க. ஒரு பேனில் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பவுடரையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போது இன்னும் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொதிச்சதோ பருப்பில் ஊற்றி கலந்து விட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி விட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடிங்க. இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனுங்க. சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோட்டல் ஸ்டைலில் டிஃபன் சாம்பார் வீட்லேயே செய்யலாமா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பிளேட் இட்லி காலியாகுங்க. ஒரு குக்கரில் 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 6 தக்காளியை 4 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, 2 கத்திரிக்காவை சேர்த்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு தவாவில் 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 5 மிளகு, 2 ஸ்பூன் தனியா, 6 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆனதும் ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு வெந்ததும் ஒரு ஸ்மாஷர் இல்லைன்னா மத்து வச்சு பருப்பும் வெஜிடபிள்ஸும் நல்லா மசிச்சு விடுங்க. ஒரு பேனில் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பவுடரையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போது இன்னும் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொதிச்சதோ பருப்பில் ஊற்றி கலந்து விட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி விட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடிங்க. இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனுங்க. சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.